வெல்கம் டு நவனிகா'sdiy. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் தம் பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான குண்டால 1 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இலை, கல்பாசி, ஸ்டார்ப்பு, மராத்தி மூக்கு இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதோட ஒரு குடமிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கும் போதே குடமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். குடமிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நல்லா பழுத்த தக்காளி மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டாம், 1 மட்டும் சேர்த்தா போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமும் வதங்கும், அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மசாலா பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. %80 குக் பண்ண பச்சை பட்டாணி 1/2 கப் எடுத்துக்கிறேன். அடுத்து காய்கறிகளை சேர்த்துக்கலாம். 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு, இது போக காலிஃப்ளவர், பன்னீர் எது வேணால் எடுத்துக்கலாம். காய்கறிகளெல்லாம் மசாலாவோட நல்லா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். மசாலா நல்லா செட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி வேக விட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துருக்கேன். இது 250 கிராம் வரும். அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கப்பில் 1 கப் அளவு அரிசி எடுத்துருக்கேன். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்த்தா குழஞ்சு போயிடும், அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், அரிசி பாதி வெந்திருக்கும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
இப்போ தம் போடுறதுக்கு பழைய தோசைக்கல் இருந்தால் நல்லா சூடு பண்ணி வச்சுருங்க. இப்போ அது மேலே அந்த பிரியாணி குண்டாவை வச்சிடலாம். சப்பாத்தி மாவை பிசைஞ்சு இந்த மாதிரி விளிம்பில் வச்சு மூடி வைங்க. நல்லா டைட்டாக மூடி வைக்கணும். இப்போ ஒரு 15 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடில் இருக்க அந்த சப்பாத்தி மாவையெல்லாம் எடுத்துருங்க. ரைஸ் உடஞ்சிராத அளவுக்கு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், பிரியாணி சீரீஸோட செகண்ட் வீடியோ வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.